ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம். வீட்டுக்கு குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு நான் கூட பயந்துட்டப்பா, எங்கே வந்து குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு. எப்படியோ குழந்தை நம்மக்கிட்டே வந்துடுச்சுன்ட்டு சேதுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா வந்து சேது, நீ தூங்கிடுச்சுப்பா குழந்தை, உள்ளே போயிட்டு தூங்க வேண்டாங்க. சரிங்கப்பா, தூங்க வச்சுட்டு வரேன்ட்டு போகிறாங்க. ஈஸ்வரி அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அவங்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யாலாம், என்னாண்டி லாஸ்ட் நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒன்று நினச்சா இப்படி ஒன்று ஆயிடுச்சு. அந்த குழந்தை எப்படியா இருந்தாலே அந்த தமிழ் செல்வி தூக்கிட்டு போயிடுவான்னு நினச்சோம். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாமே இப்படி சொதிப்பிடிச்சேன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலன்றாங்க. லாஸ்ட் நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. எல்லாமே போச்சு ஆண்டி, இனி அந்த குழந்தை கூட தான் உட்காந்துட்டு வரணும். அந்த ஒரு நாள் வந்து தூக்கம் போச்சுன்னு நான் புலம்பிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அந்த குழந்தையவே தூக்கிட்டு வந்துட்டா, என்ன பண்ண போறேன்ட்டு ஒன்றுமே எனக்கு புரியலன்றாங்க. எனக்கு அவ்வளோ கோவமா வருது. போய் சேதமாமா கிட்ட சொல்லட்டுமா? ஏண்டி அப்படி எப்படி சொல்லிடாத, அப்புறம் அவன் அவ்வளோதான் உன்னை அடிச்சு உன்னை வேணா கூட வீட்டை விட்டு துரத்துவனா தவிர அந்த குழந்தைய துரத்த மாட்டான்றாங்க. என்னன்ட்டு சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையாருன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அதுக்கு அடுத்துதான் சாவித்திரி தாமரை வராங்க. என்ன என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்றாங்க. ஏதோ பெருசா நீங்க பேசிட்டு இருக்கீங்க மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னா தெரியலன்றாங்க. என்ன சேது மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டு வந்தது பெரிய அதிர்ச்சியா இருக்கோ, தாங்கிக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே நக்கலா பேசி அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஈஸ்வரியும் சாவித்திரி. இனி கண்டிப்பா வந்து இங்கதான் இருக்க போது குழந்தை, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு சாவித்திரி தாமரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சித்ரா இருந்துட்டு, உனக்கு வேற வேலையே இல்லையே, எதுக்காக நீ அம்மா புள்ளையும் வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாதனால தான் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் இருக்கு, ஆனா உங்களுக்கு தான் இந்த குழந்தை எப்படி வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க போல. என்ன பிளான் பண்ணாலையும் அந்த குழந்தை எங்கே போக போறது இல்லை. இனி குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும்ட்டு சொல்லிட்டு போறாங்க ஐஸ்வர்யா. இனி குழந்தைக்கு ஆய வேலை தான் நீ செய்யணும்ட்டு போகவும் அப்படியே சிரிக்கிறாங்க தாமரை. இங்க காண்டாயி நிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.